ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எண்ணாகமம் 6வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை போதித்தார். அதிலே ஒரு காரியத்தை நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர் என்று. ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் சூரியன் உதித்து இருளை நீக்கி மனிதர்களுக்கு தங்கள் கடமைகளையும் வேலைகளையும் செய்வதற்கு எப்படி வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்கின்றதோ, அதுபோல நீதியின் சூரியனாகிய தேவன் தம்முடைய முகத்தை தம்முடைய ஜனங்களின் மேல் பிரகாசிக்க பண்ணும் பொழுது அவர்களுடைய வேதனை, துன்பம், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வருத்தங்கள் என்கிற இருள்கள் எல்லாம் விலகி போய் வாழ்க்கையில் மனரம்யமும் ஆசீர்வாதமுமான சூழ்நிலைகளையும் நாட்களையும் அவர்கள் காணும்படிக்கு செய்கின்றார். இதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதம். உலகத்தில் உதிக்கக்கூடிய சூரியனுடைய வெளிச்சத்தில் நம்முடைய கடமைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகின்றோம். அதுபோல தேவனாகிய கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்திலும் நாம் நம்முடைய உத்தரவாதங்களை நிறைவேற்ற வேண்டியதும் வாழ்ந்து களி கூர்ந்து இருக்க வேண்டியதும் அவசியமாயிருக்கின்றது. இருளின் நாட்கள் வேதனையையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் கொண்டு வரும். ஆனால் வெளிச்சத்தின் நாட்கள் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் ஆனந்த களிப்பையும் கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களும் தேவன் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையாயிருந்து ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சூரியன் இரவை பகலாக்கி மனுபுத்திரர்களுக்கு வாழும்படிக்கு வழி உண்டாக்கி கொடுக்கின்றது போல நீதியின் சூரியனாகிய நீர் உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு இந்த காலை வேளையில் சித்தம் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் கண்டு எங்களின் இருள்களிலிருந்து விடுதலையாகி சமாதானத்தோடு வாழச் செய்யும்படி உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.